நன்றாக நிறைவேற்ற வேண்டும் என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானிக்க போகிறோம். අපි මේ අද දවසේදී අපි තියාගත්තා වූ අපේ අරමුණ ඊට හොඳින් ඉෂ්ට වෙන්න ඕනි කියන මාතෘකාව යටතේ මෙහෙ කරන්න புத்தகத்திலே දෙවෙනි තීමෝති පොතේ 4வது அதிகாரத்திலே 4වෙනි 7வது පරිච්ඡේදයේ வசனத்துக்கு வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 7වෙනි පදයට අපි අරව ගමු. 2 தீமோத்தேயு දෙවෙනි තීමෝති පොතේ 4வது அதிகாரம் 4වෙනි පරිච්ඡේදයේ 7வது வசனம். 7වෙනි පදය அதாவது எங்களுடைய இலக்கு එහෙනම් අපේ අරමුණ அல்லது எங்களுடைய முடிவு එහෙම නැත්නම් අපේ අවසානය அது சரியானதாய் சம்பூர்ணமானதாய் இருக்க අපේ வேண்டும். තීරණය හරි ආකාරයෙන් නම් සම්පූර්ණව තිබෙන්න எங்களுடைய ඕනේ. சில நேரத்தில் நம்ம நிறைய விஷயம் ஆரம்பிக்கிறோம், නමුත් අපි බොහෝ දුරට ගොඩාක් දේවල් අපි පටන් ගන්නවා. முடிவு எப்படி இருக்குது? ඒකේ අවසානය කොහොමද තිබෙන්නේ? சில முடிவு சரியா இல்ல. සමහරක ඒ අවසානය යහපත් ලෙසට නෑ. எல்லாத்துலயும் ஒரு ஆரம்பமும் ஒரு முடிவும் இருக்குது. හැම දෙයකම එක පටන් ගැනීමක අවසානයක් තිබෙනවා. இருக்குதா இல்லையா? තියෙනවද නැද්ද? கை இருக்குதா இல்லையா? අත් තියෙනවද නැද්ද? எத்தனை பேர் வச்சிருக்கிறீங்க? කී දෙනෙක් දෑත් තියන් ඉන්නවද? கேட்க கூடாதுன்னு எல்லாருக்கும் ஆண்டவர் கையை கொடுத்துருக்கிறாரு. හැමෝටම ස්වාමීන් වහන්සේ දෑත් දීලා තිබෙනවා. ஆனா நீங்க கேட்க வைக்கிறீங்க. ඒ නමුත් ඔයාලා අසන්නට ஹalleluya. හalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. நாங்க வாசிப்போம் அந்த வசனத்தை. අපි කියවමු මේ පදය. 2 தீமோத்தேயு 4:7. දෙවෙනි තීමෝති පොතේ 4වෙනි පරිච්ඡේදයේ 7වෙනි அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? පවුල් තුමා මොකක්ද මේ ස්ථානයේ කියන්නේ? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். சிங்களம் கேவமோ? ஆமென். ආමෙන්. ஹalleluya. හalleluya. இங்க இருக்கிறீங்களா? මේ நீங்க ඉන්නවද? உற்சாகமா இருந்தா சீக்கிரம் நாங்களும் முடிக்கலாம். උද්වේගයෙන් හිටියනම් අපි ඉක්මනට අවසන් කරනවා. ஆமென். ආමෙන්. ஹalleluya. ஹalleluya. நான் ஏற்கனவே சொன்னது போல කලින් දැන්වූ எல்லா ආකාරයෙන් விஷயத்துல ஒரு ஆரம்பமும் முடிவும் இருக்கிறது போல හැම දෙයකම ආරම්භය අවසානයේ තියෙන எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் අපේ ආත්මික ජීවිතය අපි ගත්තොත් அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். අපේ ආත්මික ජීවිතය අපි පටන් අරන් තියෙනවා. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில முடிவு என்று ஒன்று இருக்கிறது. මේ ආත්මික ජීවිතයේ අවසානය කියලාත් එකක් තිබෙනවා. ஆமென். ආමෙන්. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முடிவு பரியந்த நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ඒස තමයි ස්වාමීන් වහන්සේ කිව්වේ අන්තිම තාක් රැඳී සිටින කෙනා තමයි ගැලවීම ලබන්නේ කියලා. பவுல் என்ன சொல்லுகிறார்? පවුල් තමයි මොකක්ද කියන්නේ? நல்ல போராட்டத்தை போராடினேன், යහපත් යුද්ධයක් යුද්ධ කෙලෙමි. ஓட்டத்தை முடித்தேன், ඒ දිවීම කෙලවර කරමි. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ඇදහිල්ල මම ආරක්ෂා කරගත්තා කියලා. ஹalleluya. හalleluya. ஒரு ஓட்டத்தை எப்படி முடிக்கிறார்? வெற்றியோடையா தோல்வியோடையா? එයා ඒ දිවීම කොහොමද අවසන් කරන්නේ? சொல்லுங்க. එයා ඒ දිවීම කොහොමද අවසන් விசுவாசத்தோட කරන්නේ? ஆரம்பிச்சு ඔව් විශ්වාසයෙන් පටන් எங்களுக்கு අරගෙන பவுலுடைய வாழ்க்கை தெரியும். අපිට පෞල්ගේ ජීවිතය දන්නවා. பவுல் ஆரம்பத்திலே ஒரு ரோமன் கத்தோலிக்கனாக, அதாவது திருச்சபைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒருவனாய் இருந்த பொழுதும் கூட, පෞල්තුමා මුල් අදිරේදී ශුද්ධ සභාවලට විරුද්ධව ඔහු ක්‍රියා කරා. ஆனால் ஒரு நாளிலே தேவன் அவனை சந்தித்த ඒ பிறகு නමුත් යම්කිසි දවසක උන්වහන්සේ ඔහු මුණ ගැහුණාට அவனுடைய පස්සේ வாழ்க்கை மாறுகிறது. ඔහුගේ ජීවිතේ වෙනස් වෙනවා. தேவனுக்காய் அவன் ஓட ඔහු ஆரம்பிக்கிறான். දෙවියන් වහන්සේ උදෙසා දුවන්න පටන් அந்த ගන්නවා. ஓட்டத்திலே அநேக போராட்டங்கள் வந்தது, ඒ දිවීමේදී ගොඩක් පොර බැඳීම් அநேக ආවා. பாடுகள் வந்தது. ඒ දිවීමේදී ගොඩක් පොර අමාරුකම් ආවා. ஆனால் எப்படி ஓட்டத்தை முடிக்கிறார்? ඒ නමුත් ඔහු දිවීම කොහොමද අවසන් කරේ? சிலர் பேசுறது எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? සමහර කට්ටිය කතා කරනක කී දෙනෙක් ඇහුම්කන් දීලා තිබෙනවද? அந்த காலத்துல என் ஜெபம் எல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ඒ කාලේ මගේ යාඥාවන් කොහොම තිබ්බත් දන්නවද? அப்படி ஜெபம் பண்ணுவேன். මම ඒ කාලේ ඒ ආකාරයෙන් යාඥා மணித்தியால කරනවා. கணக்குல ஜெபம் பண்ணுவேன். මම පැය ගණන් යාඥා කරනවා. நாங்க செஞ்ச ஊழிய நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. අපි කරපු සේවය ඔබලා කරලවත් නැතුව ඇති. எத்தனை ஆத்தும ஆதாயம் பண்ணி இருக்கிறோம். අපි ආත්මයන් කී දෙනෙක්ව අපි අස්වන් කරලා எத்தனை තියෙනවද? பேருக்கு சுவிசேஷம் சொல்லி අපි இருக்கிறோம். කී දෙනෙක්ට දේව වචනේ බෙදා දීලා எத்தனை තිබෙනවද? ஊழியங்களை தாங்கி இருக்கிறோம். අපි දේවයන් කීයක් දරාගෙන තිබෙනවද? எத்தனை பேர் அப்படி பேசுறது கேட்டிருக்கிறீங்க? කී දෙනෙක් එහෙම කතා කරන අය ඔබ දැකලා ඇතිද? அப்படி இப்படி நிறைய செஞ்சிருக்கிறோம். අපි අරම මෙහෙම ගොඩක් කරලා තිබෙනවා. இப்ப என்ன செய்றீங்க? දැන් මොකද්ද කරන්නේ? அதுதான் முக்கியம். දැන් ඒක තමයි අවශ්‍ය. ஹalleluya. හalleluya. அப்ப ஜெபம் பண்ணோம், එදා යාඥා அப்ப කරා. ஊழியம் ඒ செஞ்சோம், දවස්වල සේවය அப்ப කරා. இப்படி இருந்தோம், ඒ දවස්වල ඒ ආකාරයෙන් இப்ப හිටියා. இருக்கிறோமா? දැන් කොහොමද ඉන්නේ? இனி இருப்போமா? ආයන්නේ මීළඟට ඉඳීද? எங்களுடைய ஓட்டத்தின் முடிவு எப்படி இருக்கிறது? අපේ දිවීමේ කෙලවර කොහොමද තියෙන්නේ? எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்க போகிறது? අපේ ආත්මික ජීවිතයේ අන්තිම කුසල කොයි ආකාරයෙන්ද தேவன் තිබෙන්නේ? எங்களுடைய அழைத்த அழைப்பை நாங்கள் சரியாய் முடிக்க போகிறோமா? දෙවියන් වහන්සේ අපිව කැඳවුව එක අපි ඒ අරිය ආකාරයෙන් ඉෂ්ට කරන්න යනවද? ஹalleluya. හalleluya. உற்சாகமா ஹalleluya. හalleluya. பக்கத்துல உங்களை பார்த்து கையை கொடுத்து ஒரு ஹalleluya சொல்லுங்க. ළඟ பிரைஸ் ඉන්න லார்ட் சொல்லுங்க. කට්ටියට අත දීලා ප්‍රයිස් ලෝඩ් කියන්න.
அப்பதான் கொஞ்சம் அப்படியே குட் மார்னிங் மாதிரி பார்ப்பாங்க. ඒක තමයි එතකොට තමයි ඒක good morning ආකාරයෙන් ඔන් බලන්නේ. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. இல்லையா, நம்முடைய ஆரம்பம் ஒருவேளை நான் அப்படி இருந்தேன் இப்படி சொல்றது இல்ல முக்கியம். අපේ පටන් ගැනීමේ මම මේ ආකාරයෙන් හිටියා මේ ආකාරයෙන් හිටියා කියන එක නෙමෙයි கடைசி ලොකුකම. பரியந்தமாக අන්තිම දා அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், එතකොට පෞල්තුමා කියනවා நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், මම යහපත් යුද්ධයක් යුද්ධ කරා. என் ஓட்டத்தை நான் முடித்தேன். මගේ දිවීම මම අවසන් කරා. கடைசி வரைக்கும் விசுவாசத்துல தான் இருந்தேன். මම අන්තිමටක් ඇදහිල්ලෙන් என் හිටියා කියලා. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், මගේ විශ්වාසම என் ආරක්ෂා ரட்சிப்பை කරගත්තා. காத்துக்கொண்டேன், මගේ ගැලවීම මම என்னுடைய ආරක්ෂා பரிசுத்தத்தை කරගත්තා. காத்துக்கொண்டேன், මගේ ශුද්ධභාවය මම என்னுடைய ආරක්ෂා ஊழியத்தை කරගත්තා. காத்துக்கொண்டேன், මගේ සේවය මම என்னுடைய ආරක්ෂා உண்மைத்துவத்தை කරගත්තා. காத்துக்கொண்டேன். මගේ අවංකකම මම ආරක්ෂා කරා කියලා. ஹalleluya, හalleluya. ஹalleluya. හalleluya. இல்ல 1990ல இப்படி இருந்தேன்னு சொல்லி இப்ப எப்படினாலும் வாழ்ந்து பரலோகத்துக்கு போக முடியாது. 1990 දී මම ඒ ආකාරයෙන් ජීවත් වුණා කියලා මොන දේ කරත් ස්වර්ග රාජ්‍යයට ඇතුල් වෙන්න බෑ. ஆமென். இல்ல அப்படி வாழ்ந்துட்டு இப்ப நாங்க ஆண்டவரோட இல்லைன்னா நாங்க ஆண்டவரோட ராஜ்யத்துக்கு போக ඒ முடியாது. දවස්වල එහෙම දෙවියන් වහන්සේත් එක්ක ජීවත් වෙලා දැන් දෙවියන් වහන්සේගෙන් ඈත් වෙලා ඉන්නවනම් අපි ස්වර්ග රාජ්‍යයට ඇතුල් වෙන්න බෑ. கடைசி பிறந்த எங்கள் ஓட்டத்தை சரியாய் நாங்கள் முடிக்க வேண்டும். අපේ දිවීම අපි හරි ආකාරයෙන් කෙලවර நாங்கள் කරන්න ரெண்டு ඕනේ. உதாரணங்களை பார்க்க போகிறோம். අපි උදාහරණ දෙකක් இவருடைய බලන්න ஆரம்பம் යනවා. அழகாய் சரியா இருந்தாலும் கூட ආරම්භයේ ඉතා ලස්සනට තිබුණා. இவருடைய முடிவை சரியாக இவர்கள் நிறைவு செய்யவில்லை. මෙයාලගේ අවසානයේ මෙයාලා හරි ආකාරයෙන් නිමා කරේ නෑ. நாங்கள் எடுத்துக்கொள்ளும் 1 ராஜாக்களின் புத்தகத்திலே අපි අරගම පළවෙනි රාජ්‍යවලිය පොතේ 3வது அதிகாரத்திலே 3වෙනි පරිච්ඡේදයේ 3வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். 3වෙනි පදයට අපි අරව ගමු. 1 ராஜாக்கள் පළවෙනි රාජ්‍යවලිය පොතේ 3வது அதிகாரம் 3වෙනි පරිච්ඡේදයේ 3வது வசனம் 3වෙනි පදය. வாசிங்க. 1 ராஜாக்கள் 3:3. පළවෙනි රාජ්‍යවලිය 3:3. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து ரைட் போதும் தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். சிங்களே ரைட். என்ன செய்தான் சாலமோன்? සාලමෝන් මොකක්ද කරලා තිබෙන්නේ? சொல்லுங்க, என்ன செய்தாரா? සාලමෝන් මොකක්ද කරලා கொஞ்சம் තිබෙන්නේ? பேசுங்க. என்ன செய்தாரா? ටිකක් කතා කරමු. මොකක්ද කරලා සාලමෝන්? තිබෙන්නේ? සාලමෝන් யாரிடத்தில் அன்பு கூர்ந்தார்? කාටද ප්‍රේම කරේ? சத்தமா யாரிடத்தில் அன்பு கூர்ந்தாரு? කාටද ඔහු ප්‍රේම කරේ? அவருடைய ஆரம்பம் எப்படி இருக்குது? ඔහුගේ ආරම්භය කොහොමද තිබෙන්නේ? எப்படி இருந்தாரா ராஜ்யத்துக்கு வந்த உடனே? ඔහු රජකමට ආවට පස්සේ ඔහුගේ පටන් ගැනීම කොහොමද තිබුණේ? சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து සාලමෝන් තමගේ ස්වාමීන් වහන්සේට මට ප්‍රේම தன் කරලා தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளின்படி நடந்தான். තමගේ පිය වූ දාවිද්ගේ නියෝගයෙන් ලෙස ඇසුරුණා. நல்லமா? ඒක යහපත් දෙයක්ද? ஆண்டவர்ல அன்பு கூர்றது நல்ல விஷயம் தானே? ස්වාමීන් වහන්සේ මට ප්‍රේම කරන එක යහපත් ஆண்டவர் දෙයක් அதிகமா නේ. நேசிக்கிறாரு. ස්වාමීන් වහන්සේ බොහෝ ලෙස ප්‍රේම ஆண்டவர் කරනවා. நன்றாக ஆராதிக்கிறாரு. ස්වාමීන් වහන්සේ යහපත් ලෙසට නමස්කාර ஆண்டவருக்காக කරනවා. ஆலயத்தை கட்டுகிறாரு. ස්වාමීන් වහන්සේ ඔහු දෙස දේව ගෘහයක් அநேக ගොඩනගනවා. ஆயிரக்கணக்கான பலிகளை ஆண்டவருக்காய் බොහෝ செலுத்துகிறார். ලෙස පූජා කරනවා ස්වාමීන් වහන්සේ උදෙසා. ஆமென். ආමේන්. ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு. ස්වාමීන් වහන්සේ ප්‍රීති වෙනවා. சாலமோனை பார்த்து என்ன ஆண்டவர் கேட்டாரு? සාලමෝන් දෙස බලලා උන්වහන්සේ මොකක්ද ඇහුවේ? என்ன கேட்டாரு? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද ඇහුවේ? நீங்க கேக்குறத நான் தார, என்ன வேணும் கேளு அப்படின்னாரு. ඔබ ඉල්ලන දේ මන් දෙන්නම් ඔබට මොකක්ද ඕනේ කියලා. சாலமோன் என்ன கேட்டாரு? සාලමෝන් මොකක්ද ඇසුවේ? பேசுங்க, என்ன கேட்டாரு? මොකක්ද සාලමෝන් ඉල්ලුවේ? கர்த்தரிடத்துல ස්වාමීන් වහන්සේ ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டான். ஞானைய ඥානය ලබා ගත්තා. சாலமோனுக்கு இருந்த போல ஞானம் யாருக்கும் இருக்குல்ல? සාලමෝන්ට තිබ්බ ආකාරව ඒ ප්‍රඥාව කාටවත් තිබුණේ නෑ. ஆமே. ஆமென். அப்ப ஆண்டவரோட நல்ல உறவில் இருந்தான். ස්වාමීන් වහන්සේත් එක්ක යහපත් ஆண்டவரை සම්බන්ධකමක් அன்பு හිටියා. கூர்ந்தான். උන්වහන්සේ මට ඔහු ප්‍රේම කරා. தன்னுடைய தகப்பன் ஆண்டுடைய காரியங்களை கற்றுக் கொடுத்து அந்த கட்டளைகளின்படி நடந்தான். ඔහුගේ පියා ස්වාමීන් වහන්සේ දුන්නා වූ නියෝගවලට ඔහු යටහත් වුණා. ஹalleluya, හalleluya. ஹalleluya. හalleluya. நல்ல ஆரம்பமா? ඒක යහපත් පටන් ගැනීමද? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? කී දෙනෙක් ආමෙන් කියනවද? என்ன நடக்குன்னா வாசிங்க. அது 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்துல අපි ඊගටම කියමු පළවෙනි රාජ්‍යවලිය පොතේ 11 වෙනි පරිච්ඡේදය. 4 இருந்து 6 வரை வாசிங்க. 4 සිට 6 දක්වා. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்துல පළවෙනි රාජ්‍යවලිය පොතේ 11 වෙනි පරිච්ඡේදයේ 4வது வசனத்துல இருந்து 6வது வசனம் வரைக்கும் 4 සිට 6 දක්වා. நல்ல கவனமா பாருங்க. ඊට උමනාවෙන් බලන්න. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தெய்வங்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை.
சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஹalleluya 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 ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஹalleluya. எப்படி சாலமோனுடைய ஆரம்பம் இருந்தது? සාලමන්ගේ පටන් ගැනීම කොහොමද තිබුණේ? என்ன வாசிச்சோம்? අපි මොකක්ද කියවුවේ? தன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே තමන්ගේ ස්වාමීන් වහන්සේ මත அன்பு கூர்ந்தான். ප්‍රේම කරා. தகப்பன் கற்றுக் கொடுத்த தேவனுடைய கட்டளைகளின்படி வாழ்ந்தான். ඔහුගේ පියා උගන්වපු ඒ දෙවියන් වහන්සේගේ නියෝග අනුව ඔහු ජීවත් වුණා. அப்ப எப்பயோ நல்லா வாழ்ந்தார் ஆவிக்குரிய வாழ்க்கையில. ඔහු ආත්මික ජීවිතයේ කොයි අවස්ථාවකදී හොඳ வயசு යාපත් போயிருச்சு. දැන් එයාට වයස ගියා. அநேக மனைவிகளை யாரு திருமணம் முடிச்சா? ගොඩාක් භාර්යාවන් කවුද විවාහ කරේ? அப்படி நீங்க செஞ்சிடாதீங்க. ඒ ආකාරයෙන් ඔබලා කරන්න பழைய එපා. ஏற்பாட்டு காலத்துல அப்படி ஒரு கட்டளை இல்ல, ஒரு ஆள் தான் திருமணம் முடிக்கணும்னு. පරණ ගිවිසුමේ එහෙම නියෝගයක් තිබ්බේ නැහැ. එක්කෙනෙක්ව තමයි කසාද ஆனா බඳින්න இயேசு කියලා. கிறிஸ்து வந்த பிறகு என்ன சொல்லிட்டாரு? ඒ නමුත් යේසුස් වහන්සේ පැමිණියට පස්සේ මොකක්ද කිව්වේ? ஒரு திருமணம் தான். එක විවාහයයි. ஹalleluya. හalleluya. அப்ப நிறைய பெண்களை சாலமோன் திருமணம் முடித்தார். ගොඩාක් කාන්තාවන් ඔහු විවාහ කරගත්තා. அது எப்படிப்பட்ட பெண்களையா? ඒ මොකෝයි ආකාරයේ කාන්තාවන්ද? அந்நிய தெய்வங்களை வழிபடுகிற பெண்களை. අන්‍ය දෙවිවරුන්ව தேவன் කරන් වඳින්නා වූ ඒ කාන්තාවන් நிறைய சின்னவங்க சின்ன வயசுல நல்லா ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டு வருவாங்க. බොහෝ කුඩා දරුවන් කුඩා ආදිරියේදී බොහෝ ලෙස ආත්මික ජීවිතයේ යහපත් ලෙසට වැඩෙනවා. சில வாலிப வயசு வந்தோடனே, සමහර තරුණ වයසට ආවම திருமண வயசு வந்தோடனே විවාහ වයසට එනකොට ஏதாவது ஒண்ணு லவ் பண்ணி தொலைச்சி, මොකක් හරි දෙයක් ආදරය කරලා இல்ல அந்நிய நுகத்துல பிணைஞ்சு ඒ අන්‍ය දෙයකින් ගිහිල්ලා அப்புறம் போச்சு வாழ்க்கையே. ඊට පස්සේ ජීවිතේම ඉවර වෙනවා. ஹalleluya. හalleluya. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. බොහෝ දෙනෙකුගේ ජීවිතේ ඒ ආකාරයෙන් තිබෙනවා. நான் கடந்த நாட்கள் ஃபேமிலி கேம்ப்ல ஒரு சகோதரி கணவனும் மனைவியும் ஒரு சின்ன குழந்தையோட வந்திருந்தார்கள். පහුගිය දවසේ ෆැමිලි කැම්ප් එකක එයාලා පවුලක් හැටියට ඇවිල්ලා හිටියා. ஊழியம் செய்யற ஒரு குடும்பம். එයාලා සේවයේ නිරත වෙලා ඉන්න පවුලක්. பார்த்தா அந்த நான் 2-3 நாள் பெருசா எனக்கு கதைக்கு கிடைக்கல. நான் ஒரு நாள் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது දවස් දෙක තුනක් හරියට ඒ සහෝදරයත් එක්ක කතා කරන්න බැරි වුණා. එනමුත් එක් දවසක එකට உங்களை எங்கேயோ කනකොට கண்ட மாதிரி இருக்குது அப்படி. එතකොට එයා කියලා තිබ්බා මම කොහේ හරි දැකලා තියෙන පුරුද්දක් තිබෙනවා කියලා. அப்ப சொன்னாங்க நான் தன்ன கும்பரையில இருந்தது. එයාට තන්න කුඹරේ ප්‍රදේශයේ ඉඳලා තිබෙනවා. நம்மளுக்குள்ள சரோஜா ஊழியம் செஞ்ச சரோஜாவுடைய சண்டே ஸ்கூல்ல வந்து படிச்ச ஒரு புள்ள. ඒ සරෝජා කියන ගුරුවරයාගේ සන්ඩේ ස්කූල් එකේ එයා ඉගෙනගෙන තිබෙනවා. சொன்னாங்க நீங்க அந்த பால் பாஸ்டர் அவருக்கு அவங்க சரியா ஞாபகம் இல்ல பண்டாரோல சேஞ்சாசனோ நாங்க தான் அப்படின்ட்டு. එයාට ඒ හරි ආකාරයෙන් මතක තිබුණේ නැතුව පාලකතුමේ කියලා තිබ්බා ඒ අපි තමයි කියලා. நீங்க வந்திருக்கீங்க தானே, அங்க சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் எல்லாம் செஞ்சிருக்கிறோம் தானே. ඔයාලා එහෙ ඇවිල්ලා තියෙනව නේද සන්ඩේ ස්කූල් ප්‍රෝග්‍රෑම් එකම කරලා තියෙනව නේ කියලා එයාලා ඇහුවා. ரொம்ப துக்கமா இருந்துச்சு, ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்துச்சு. ගොඩාක් දුකක් තිතුණා, එක පැත්තකින් සතුටක්පත් அவங்கள වුණා. வழிநடத்தின சரோஜா இன்னைக்கு எங்கேயோ, එයාලා මග පෙන්නපු ඒ සරෝජා අද කොහෙදෝ. ஆனா அவளால் வழிநடத்தப்பட்ட பிள்ளை இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனை கல்யாணம் கட்டி ஒரு பிரான்ச் சர்ச்சில் அவங்க பாஸ்டர் சிஸ்டர்ஸா இருந்து ஊழியம் ඒ செய்யறாங்க. නමුත් එයා මග පෙන්නෝ ඒ දරුවා අද දේව ගැටලුමක විවාහ කරලා එයාලා සේවයක් කරගෙන நான் சொன்னேன், ඉන්නවා. எங்கேயோ விதைச்ச ஒரு நாள் விதை මේ කවදාදෝ වැපුරුපු එක බීජයක් இன்னைக்கு பெரிய அளவுல பலன் கொடுத்திருக்கு. අද දවසේදී බොහෝ ලෙස ඵල දරලා තිබෙනවා. ஆமென். ஹalleluya. இல்லையா? அந்த மேல இந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தை யாரும் கொஞ்சம் அற்பமா நினைச்சிராதீங்க. ඒ නිසා කරුණාකරලා සන්ඩේ ස්කූල් සේවාව කවුරුත් සුළුවට ගණන් ගන්න එපා. எப்பயும் வினிதாட அம்மா சொல்லுவாங்க, திலகலோஜினி வந்து விதைச்ச விதைத்தான் நாங்க எல்லாரும் அப்படி. හැම මොහොතකම විනිතාගේ මව කියනවා තිලකලෝචනි දාපු බීජය තමයි අපි அங்க හැමෝම சண்டே කියලා. ஸ்கூல் வரும்போது எங்களோட பிள்ளைகளை நாங்க அனுப்ப மாட்டோம் ஆரம்பத்துல. අපි කලින් ආපු වෙලාවේදී අපි සන්ඩේ ස්කූල් වලට දරුවන්ව යවුවේ නැහැ. ஆனா இன்னைக்கு கத்தர் அந்த பிள்ளைகளை ஆண்டர் ஊழியக்காரர்களா இந்த இடத்துல நிறுத்தி ඒ නමුත් අද දවසේදී ස්වාමීන් වහන්සේ ඒ දරුවන් දේව සේවයට පාවිච්චි කරලා තිබෙනවා. ஹalleluya. හලෙලූයා. அப்ப நம்முடைய ஆரம்பம் எப்படி இருந்ததுன்றதை விட අපේ පටන් ගැනීම කොහොම තිබ්බද කියන එකට වඩා நம்முடைய முடிவு எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம். අපේ අවසානය කොහොම තියෙන්න ඕනේ කියන එක நாங்க ඉතාල இலக்கை වැදගත්. நோக்கி ஓடுகிறோமா? අපි අරමුණක් බලලා நீங்க දුවනවා. வாலிப வயசு வந்தோன்னு அநேக பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? අද තරුණ වයස ආපම ගොඩක් දරුවන් මොකද කරන්නේ? ஆண்டவரை மறந்து, යේසුස් වහන්සේව අමතක கிறிஸ்தவ කරලා வாழ்க்கையை மறந்து කිතුණු ජීවිතය අමතක ஏதோ ஒரு කරලා போய் அந்நிய நுகத்துல யாரோடய போய் அவங்க சேர்ந்து கொள்றாங்க. අන්‍ය පුද්ගලයන්ට එක්ක ඕන එකතු වෙනවා. கடைசியில் ஆண்டோடைய அன்பை விட்டு விலகி போயிட்டு அவங்களுடைய வாழ்க்கை முடிவு சரியாக இல்ல. අන්තිමේදී දෙවියන් වහන්සේගේ இங்க ආදරයෙන් சாலமோன் என்ன செய்கிறாரு? ලස්සන නෑ. මේ මොහොතේදී සාලමෝන් මොකද அநேக කරන්නේ? பெண்களை திருமணம் முடித்து බොහෝ කාන්තාවන් ඔහු විවාහ அவர்கள் කරගෙන எல்லாரும் என்ன செய்தார்களா? දැන් එයාලා හැම දිනෙකම මොකක්ද කරලා என்ன තියෙන්නේ? வாசிச்சீங்க? අපි මොකක්ද කියවන්නේ? சாலமோன் என்ன செஞ்சார்கள்? அவர்கள் எல்லாரும் சேர்ந்து සාලමෝන්ට සියලු දෙනාම එකතු වෙලා මොකක්ද කරේ?
කරේ அவன் இருதயத்தை ඔහුගේ හිත அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். දේවවරුන් වෙතට හැරවුවා. ஆமென். ආමෙන්. நல்லா ஜெபிச்ச மனுஷன் හොඳට යාඥා කරපු நல்லா මනුස්සයෙක් ஆராதிச்சாரு, හොඳට නමස්කාර කරා. ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டார், ස්වාමීන් වහන්සේගේ ඥානය ලබා தேவனால் ගත්තා. பயன்படுத்தப்பட்டார். දෙවියන් වහන්සේ විසින් පාවිච්චි කරා. இப்ப என்ன செஞ்சாச்சு? දැන් ඔහු මොකක්ද කරන්නේ? அந்நிய தெய்வங்கள் எல்லாம் வழிபடுறாரு. දැන් ඔය අන් දේවවරුන්ට ඔහු නමස්කාර கிறிஸ்தவ කරනවා. வாழ்க்கை எங்க போச்சு? දැන් ඔහුගේ කිතුන් ජීවිතේ කොහෙද ஆவிக்குரிய வாழ்க்கை ගියේ? எங்க போச்சு? ඔහුගේ ආත්මික ජීවිතේ කොහෙද ගියේ? 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 6 වෙනි පදයේ சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல සාලමන් තමාගේ පිය වූ දාවිත් මෙන් கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் ස්වාමීන් වහන්සේව සම්පූර්ණ අනුගමනය கர்த்தரின் කරන්නේ பார்வைக்கு නැතුව பொல்லாப்பானதை செய்தான். උන්වහන්සේගේ බැල්මට නපුරු දේ කරා. ஆமென். ආමේන්. அல்லேலூயா. හalleluya. எனவே எங்களுடைய முடிவு சரியா இருக்க ඒ வேண்டும். නිසා අපේ අවසානයේ හරි நீங்க ආකාරයෙන් நிறைய තියෙන්න பேரோட ඕනේ. முடிவு எப்படி இருக்குது? අද බොහෝ දෙනෙක්ගේ අවසානයේ நம்ம எத்தனை කොයි பேரை ආකාරයෙන්ද பத்தி பேசுவோம்? තියෙන්නේ? අපි කී දෙනෙක් ගැන කතා කරනවද? ஐயோ அப்பா இப்படி இருந்தாங்க, அநியாயம், இப்ப பின்வாங்கிட்டாங்க, விழுந்துட்டாங்க. காரணம் என்னது? අපි කතා කරනවා අනේ ඒ දවස්වල හොඳට හිටියා දැන් පසුබැට වුණා දැන් වැටිලා ගියා இன்னைக்கு කියලා. சாலமோனுடைய வாழ்க்கையில அதுதான் நடந்தது. දැන් සාලමන්ගේ ජීවිතේට ඒ ආකාරයට நேரம் போதாது, நான் තමයි சுருக்கமாய் சொல்லுகிறேன். වේලාව නැති නිසා ඉතා කෙටියෙන් කියනවා. எடுத்துக்கொள்ளுங்க ஒருக்கா, நீங்க லூக்கா 22வது அதிகாரத்துல අපි අරගම ලූක් සුභාරංචි පොතේ 22 වෙනි புதிய ஏற்பாட்டுல ஒருவரை நாங்கள் பார்ப்போமேயானால் අලුත් ගිවිසුමේ අපි කෙනෙකු බැලුවොත් 22வது அதிகாரத்துல ලූක් සුභාරංචි පොතේ 22 වෙනි පරිච්ඡේදයේ 3ல இருந்து 5 வரைக்கும் வாசிங்க. 3 සිට 5 දක්වා කියවමු. லூக்கா 22ஆம் அதிகாரத்துல ලූක් සුභාරංචි පොතේ 22ஆம் அதிகாரம் 22 වෙනි පරිච්ඡේදයේ 3ல இருந்து 5 வரைக்கும். 3 සිට 5 වෙනි පදවල්. அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத்து என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. யாரை குறித்து சொல்லப்படுகிறது? මේ ස්ථානේ කවුරු ගැනද සඳහන් වෙන්නේ? சத்தமா பேசுங்க. யாரை குறித்து? කා ගැනද? யார் இந்த யூதாஸ்? කවුද මේ යූදාස්? தேவனோட அவன் பாருங்க என்ன சொல்ற, என்ன வாசிச்சோம்? අපි මොකක්ද කියවුවේ? 12 ஒருவனாகிய 12 දෙනෙකින් එක්කෙනෙකු சீஷரை விட மேலான அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டிருக்கிறான். ගෝලයන්ට වඩා ඉහළ ස්ථානයක් දුන් කෙනෙක්. யாரு? කවුද? இல்ல இயேசுவோட இருந்த 12 பேரும் யாரு? යේසුස් වහන්සේත් සමග හිටියේ 12 දෙනා කවුද? கொஞ்சம் பேசுங்கப்பா, கஷ்டமா இருக்கு. இயேசுவோட இருந்த 12 பேர் யாரு? යේසුස් වහන්සේගේ සමග හිටපු ඒ 12 දෙනා කවුද? அப்போஸ்தலர்கள். ඔවුන් நீங்களும் பேசுங்க ப்ளீஸ். அப்போஸ்தலர்கள். ඔවුන් ප්‍රේස්ත්‍රියන්. ஹalleluya. இல்லையா? தேவனால் விசேஷமாய் தெரிவு செய்யப்பட்டவர்கள், දෙවියන් වහන්සේ විසින් විශේෂ ලෙස தேவனுடைய விசேஷ அபிஷேகத்தை பெற்றவர்கள். දෙවියන් වහන්සේගේ විශේෂ ආලේපය அநேகர் ලබාගත් மத்தியிலே කට්ටිය. தேவன் அவர்களை தெரிவு செய்கிறார். බොහෝ දෙනෙක් අතරින් ස්වාමීන් වහන්සේ ඔවුන් அவங்க தான் තෝරගත්තා. எப்பயும் இயேசுவோட இருந்தவர்கள். එයාලා තමයි හැම මොහොතේම ස්වාමීන් වහන්සේත් එක්කම හිටියේ. ஆமென். இல்ல எனக்கு எப்பயுமே ஒரு விஷயத்தை குறித்து ஒரு துக்கம் இருந்தது. හැම මොහොතේම එක දෙයක් ගැන ஒரு පාලකතුමීට காரியத்தை දුකක් நிமித்தம் තිබුණා. එක දෙයක් උදෙසා நான் நினைப்பேன், ஒருவர் இடறி போனதுக்கு காரணம் நான் சரியா கற்றுக் கொடுக்கலையோ, நான் சரியா வழி நடத்தலையோன்ற ஒரு வேதனை என்னுடைய இருதயத்துல எப்பயுமே இருந்துச்சு. හැම මොහොතේම පාලකතුමීගේ හදවත එක දුකක් තියෙනවා. මං එයා පසුබැට උනේ මං හරි ආකාරයෙන් ඉගෙනුවේ නැති නිසාද කියලා. இங்க இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், මේ ස්ථානයේදී අපි බලනවා இந்த 12 பேர்ல ஒருவன் என்று சொல்லும் பொழுது ඒ 12 දෙනෙක්ගෙන් එක්කෙනෙක් කියලා කියනකොට இயேசுவோட இருந்து යේසුස් වහන්සේ සමගම ඉඳලා சூப்பர் பைபிள் ஸ்டடியில பைபிள் காலேஜ்ல யாரு படிச்சிருப்பா? ඒ බයිබල් කොලෙජ් එකේ කවුද ඉගෙන ගන්න ඇත්තේ? இயேசு கிறிஸ்துவை கீழே படிச்சவங்க. යේසුස් වහන්සේගේ යටතේ ඕන ඉගෙනීම இயேசு ලැබුවා. எவ்வளவு உபதேசம் பண்ணிருப்பார், එතකොට යේසුස් වහන්සේ කොතරම් දේශනා எவ்வளவு කරන්න கற்றுக் ඇත්තේ? கொடுத்திருப்பார், ස්වාමීන් වහන්සේ කොච්චර උගන්වන්න ඇත්තේද? எவ்வளவு காரியங்களை கண்ணார பார்த்திருப்பாங்க. එයාලා ගොඩාක් දේවල් එයාලගේ ඇස් වලින්ම எத்தனை அவர் දකින්නට செஞ்ச ඇති. அற்புதங்கள் நேரம் கூட இருந்தாங்க. කොච්චර ආස්කම් පැවැත්වෙනකොට එයාලා ඒ ළඟම ඉන්න ඇති. எவ்வளவு காரியம் ஒவ்வொன்றா கற்றுக் கொடுத்திருப்பாரு. එක එක දෙයක් ගැනම ස්වාමීන් போகும்போதும் වහන්සේ கற்றுக் උගන්වලා கொடுத்தாரு, ඇති. යනකොටත් ඉගෙනුවා. திரும்பும்போதும் கற்றுக் கொடுத்தாரு, හැරෙනකොටත් வயலுக்கு ඉගෙනුවා. போனா அதை வச்சு கற்றுக் கொடுத்தாரு, කුඹරට ගියා නම් ඒ மரத்தை සඳහා பார்த்தா அதை ඉගෙනුවා. வச்சு கற்றுக் ගහ கொடுத்தாரு. බලන විට ඒ ගැනද ඉගෙනුවා. நம்ம நான் யோசிச்சேன், இவ்வளவோ கற்றுக் கொடுக்க காரியங்களை பெற்றவன் கூட මෙහෙච්චර දේවල් උගන්වපු දේවල් ලබාගත් අයම ஒரு நாள்ல இடறி போனான். එයා එක දවසක වැරදි මාර්ගයට நம்ம ගියා. நினைச்சோம், நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் அப்படி. එතකොට හිතා ගන්න පුළුවන් අපි කොයි ආකාරයේද කියලා. அவன் என்ன செய்தானா, ඔහු මොකක්ද කළේ? அவனுக்குள் சாத்தான் புகுந்து, ඔහු තුළ යක්ෂය ඇවිත් ஏன்னா அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு, ඔහු තුළ මොකක්ද ආවේ?
சொல்லுங்க, சீக்கிரம் முடிப்போம். சொல்லுங்க, என்ன வந்துருச்சு? ඔහු තුළ මොකක්ද யார் ආවේ? சொல்ல போறீங்க? என்ன வந்துருச்சு? කවුද කියන්න යන්නේ මොකක්ද ආවේ? பண ஆசை. ඔහුට මුදල් මත ආශාවක් ඇති ஏன்னா වුණා. பணப்பை யாருடைய கையில இருக்குது ඒ எப்பயும்? මුදල් කාලඟද තියෙන්නේ හැම මොහොතකදීම. அவனுடைய கையில. வேதம் சொல்றது பண ஆசை. බයිබලේ සඳහන් වෙන මුදල් ආශාව. வசனத்தை சொல்லுங்க, பண ஆசை මුදල් ආශාව எல்லா தீமைக்கும் வேர். ඒක හැම වැරද්දකටම මුල පුරනවා. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, ළඟ ඉන්න කැටි බලලා பண ஆசை කියන්නේ மாத்திரம் வந்துடக்கூடாது. ඔයාලට මුදල් ආශාව විතරක් එන්න හොඳ නෑ. எல்லா ஜராவையும் செஞ்சிருவீங்க. ඔයා හැම පහත් වැඩක්ම කරනවා. அந்த ஆசை எப்படியாவது பணத்தை சம்பாதிக்க நினைச்சா என்ன வேணாலும் செய்ய ஆரம்பிக்கும். කොහොම හරි මුදල් හම්බ කරන්න හිතුවා නම් මොන පහත් වැඩේ වුණත් හරි කරනවා. யூதாசுக்கு என்ன வந்துருச்சு? යෝදාස්ට මොකක්ද ආවේ? பண ஆசை. මුදල් මත ආශාවක්. அதனால என்ன செய்யறான்? ඒ නිසා ඔහු මොකක්ද කරේ? என்ன போய் சொல்றான் அந்த அதிகாரிகள்ட்ட? ඒ ආධිපති ඉන්න කට්ටියට මොකක්ද இயேசுவை காட்டி කියන්නේ? கொடுக்க ஆலோசனை பண்றான். ඔහු එයාලත් එක්ක කතා වෙනවා ස්වාමීන් වහන්සේව நான் පාවා சரியான දෙන්න. டைம் பார்த்து உங்களுக்கு ஆளை காட்டுறேன். මං හරි වෙලාව බලලා ඔයාට ඒ පුද්ගලයාව පෙන්නන්නම්. ஆளை காலி பண்ணுங்க. ඔයා එයා විවරයක් කරලා දාන්න. எப்படி கொஞ்சம் யோசிச்சு, எவ்வளவு உபதேசத்தை பெற்று எவ்வளவு கற்றுக்கொண்டு இயேசுவோட பந்தியில 12 பேர் தான் இப்பயும் பந்தியில இருப்பாங்க இயேசுவோட, இல்லையா? චුට්ටක් කල්පනා කරලා බලන්න කොච්චර දේවල් ඉගෙනගෙන උන්වහන්සේත් සමග රාත්‍රී භෝජනයට ඇතුල් වෙලා මේ ආකාරයෙන් හිටපු කෙනෙක්. இப்ப இயேசுக்கு விரோதிக்கிறவர்களோட சேர்ந்து என்ன ஆலோசனை பண்றான்? ඒසුස් වහන්සේට විරෝධ වෙන කට්ටියත් එක්ක එකතු වෙලා මෙයා මොකද්ද සාකච්ඡා කරන්නේ? என்ன சொல்றாரு? ඔහු මොකක්ද நான் කියන්නේ? காட்டி கொடுக்க ஆலோசனை பண்ணுகிறான். මම පාවා දෙන්න ඔහු කතා இன்னும் කරනවා. ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு முடிப்போம். யோவான் 12ஆம் තව அதிகாரத்துல. එක වචනයක් අපි කියලා අවසන් කරමු. යෝවාන් පත් පළවෙනි පරිච්ඡේදයේ யோவான் 12ஆம் அதிகாரத்துல යෝවාන් 12 වෙනි පදයේදී 3ல இருந்து 6 வரைக்கும். 3 සිට 6 දක්වා யோவான் 12ஆம் அதிகாரம் යෝවාන් 12 වෙනි පරිච්ඡේදයේ 3ல இருந்து 6 வரைக்கும். 3 සිට 6 දක්වා 3ல இருந்து 6. அப்பொழுது மரியாள், சரிதானே? யோவான் 12 3ல இருந்து. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலகமில்லாத நல்லதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவனை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான். ஹல்லேலூயா. හලෙලූයා. என்ன வாசிங்க பேதுருவை குறித்து? நான் சாரி, பேதுரு- யூதாசை குறித்து. යෝදාස් ගැන මොනවාද කියවුවේ? இல்லையா? அப்ப என்ன மரியாள் என்ற ஒரு பெண் கொண்டு என்ன செய்யறாரா இயேசுடைய பாதத்துல? මරියා කියන කාන්තාව මොකක්ද කරන්නේ ස්වාමීන් වහන්සේගේ மிகவும் පාදයට? விலையேற பெற்ற ஒரு தைலம் ඊටා මිල අධික තෙලක් அதை இயேசுடைய பாதத்துல ஊற்றுகிறார். ඔව් ඒක ස්වාමීන් වහන්සේගේ පාදවලට இத වක් பார்த்து කරනවා. கொண்ட யூதாஸ் என்ன சொல்றாரு? මේක බලන් හිටපු යෝදාස් මොකක්ද කියන්නේ? அநியாயம். இந்த அவனோட மைண்ட் எல்லாம் எங்க இருக்குது? අපරාධ කියලා කියනවා. මොකද ඔහුගේ හිත කොහෙද எத்தனை තිබෙන්නේ? பேரோட மைண்ட் அப்படி இருக்குது? කී දෙනෙක්ගේ මනස ඒ ආකාරයෙන් තිබෙනවද? பணம் பணம் பணம், எதை கண்டாலும் பணம். මුදල් කියලා හැම දේ දැක්කත් මුදල් කියලා. ஹல்லேலூயா. හලෙලූයා. ஐயோ அநியாயம். இதை வித்திருந்தா 300 ரூபாய்க்கு வித்திருக்கலாம். இந்த காலத்துல பெரிய பெருமதியா இருக்கும் 300 ரூபாய். අපරාධ මේක විකුණලා තිබ්බනම් රුපියල් 300කට විකුණන්න තිබ්බා வித்து කියලා. என்ன செஞ்சிருக்கலாம்? විකුණලා මොකක්ද කරන්න තිබ්බේ? உள்ளுக்கு இருக்கிற நோக்கம் வேற. ඇතුලේ තියෙන ඔය අරමුණ වෙනස්. இதுல மத்தவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு. ඒ නමුත් අන් අය සතුටු වෙන ආකාරයෙන් ඔහු அது වචනයක් வித்து என்ன කියනවා. செஞ்சிருக்கலாம்? ඒක විකුණලා මොකක්ද කරන්න அநியாயமா තිබ්බේ? இயேசுட கால்ல கொண்டு கொட்டுறதுக்கு ඒක අපරාධයෙන් යේසුස් වහන්සේගේ පාදයේ දානවට වඩා யாராவது தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாம். කාට හරි දිලුඳු කෙනෙක්ට දෙන්න තිබ්බා කියලා. ஆமென். ආමේ. அவன் எதனால சொன்னானா அத? ඔහු ඒ ආකාරයෙන් කිව්වේ ඇයි? தரித்திரர் கொடுத்த அக்கறையில இல்ல. ඔහු දිලුඳුන් ගැන තියෙන උනන්දුවෙන් නෙමෙයි කිව්වේ. வேதம் அவனை என்னன்னு பேர் வச்சுச்சு? බයිබලේ හොට කියලා දුන්න නම කුමක්ද? திருடன். හොර කියලා. முத யாரு பேரு?
ඒ කලින් ඔහුට නම මොකක්ද? 12 பேரில் 12 දෙනෙක්ගෙන් ஒருவன் யாரு? එක්කෙනෙක්. சீஷன், ඔහු ගෝලේ, அப்போஸ்தலன். ඔහු ප්‍රේරිතයෙක්. இப்ப யாராயிட்டாரு? දැන් ඔහු කවුරු ලෙසද ඉන්නේ? ஆரம்பம் என்னது? ඔහුගේ පටන් ගැනීම කොහොමද? நல்ல ஊழியக்காரன், හොඳ යහපත් දේව අපොස්තලන්. සේවකයෙක්, ප්‍රේරිතයෙක්. ஆண்டவரால் தெரிவு செய்யப்பட்ட சீஷன். ස්වාමීන් වහන්සේ වෙතින් කැඳවුණු ගෝලේ. ஆனா முடிவு எப்படி இருக்குது? ඒ නමත් ඔහුගේ අවසානය කොහොමද? அதே வேதம் என்ன சொல்லுகிறது? ඒ සඳහන් කරපු බයිබලෙම ඔහු ගැන මොකද්ද සඳහන් කරන්නේ? திருடன். ඔහු හොරේ. ஏன்னா அவனுக்கு பண ஆசை வந்துருச்சு. මත් නිසාද ඔහුට මුදල් ආශාවක් ආවා. அவன் என்ன எல்லாம் மாறிடுச்சு. ඔහුගේ සිතුවිලි වෙනස් இப்ப වුණා. ஆண்டவர் இல்ல, දැන් දෙවියන් වහන්සේ භක්තිය இல்ல. නෑ. දැන් භක්තියක් இப்ப නෑ. என்ன வந்துருச்சு? දැන් මොකක්ද பணம் ආවේ? இருந்தா போதும். දැන් මුදල් තිබුණත් ඇති. இல்லை, அவர் ஊழியன் திருடனாய் மாறுகிறார். දැන් සේවකයෙක් හොරෙක් ලෙසටපත් වෙනවා. ஆமே. நம்முடைய ஆரம்பம் எப்படி இருக்குது? අපේ පටන් ගැනීම කොහොමද நம்முடைய තියෙන්නේ? முடிவு எப்படி இருக்க போகுது? අපේ අවසානය කොහොමද තියෙන්නේ යන්නේ? இலக்கை நோக்கி சரியாய் ஓடுகிறோமா? අපි අරමුණ දෙක කරා බලලා பவுல் යහපත් சொல்லுகிறார், පෞල්තුමා කියනවා நல்ல போராட்டத்தை போராடினேன், හොඳ යහපත් යුද්ධයක් යුද්ධ කරා. ஓட்டத்தை முடித்தேன், මගේ දිවීම මම අවසන් කරා. கடைசி வரை என்னுடைய விசுவாச வாழ்க்கையை நான் காத்துக்கொண்டேன். අන්තිම තාක් මගේ ඇදහිල්ල මං ආරක්ෂා நிறைய කරා விஷயம் කියලා. தடையா வரும். ගොඩක් දෙයක් බාධාවන් නැතිට පැමිණෙනවා. பணம் வந்துடலாம், මුදල්ලේ, உலக ஆசை வந்துடலாம், ලෝක ආශාවන්නේ, இல்லையா வேற வேற இச்சைகள் வந்துடலாம். වෙන වෙන ආශාවන් அது පැමිණේ. வந்து நம்முடைய வாழ்க்கையின் முடிவை மாத்திரக்கூடாது. ඒව පැමිණලා අපේ ජීවිතය අවසානය වෙනස් කරන්න හොඳ නෑ. ஆமே. எங்களுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்க අපේ வேண்டும். අවසානයක සම්පූර්ණ ලෙස තිබෙන්න முடிவு ඕනේ. பரிந்தும் கிறிஸ்துவுக்குள் இருக்க අපි வேண்டும். අවසානය තාක් ඊතුන් அவருக்கு ජීවිතයක් ගත பிரியமாய் කරන්න அவருக்கு ඕනේ. சாட்சியா இருக்க வேண்டும். උන්වහන්සේට කැමති දේ කරලා උන්වහන්සේට සාක්ෂියක් ලෙස கடைசியில ජීවත් இந்த වෙන්න யூதாஸ்ட ඕනේ. முடிவு எப்படி இருந்துச்சு? අන්තිමේදී මේ යූදාස්ගේ අවසානය කොහොමද තිබුණේ? என்ன நடந்துச்சு? ඔහුට මොකක්ද උනේ? கடைசி நிமிஷத்துல அவன் என்ன நினைச்சான்? ඔහු අන්තිම මොහොතේදී ඔහු මොකක්ද හිතුවේ? இயேசுடைய பாடுகளை பார்த்த பொழுது, යේසුස් වහන්සේගේ පොරබැඳීම් දැකවට පස්සේ இந்த பணம் வேலையே இல்ல, මේ මුදල් මට අවශ්‍යම அதை නැහැ. தூக்கி வீசிட்டு ඒක විසි කරලා நாண்டுகிட்டு செத்தான். ඔහු මැරුණා. ஆமே. අම්මේ. தற்கொலை பண்ணிக்கிட்டான். ඔහු දිවිනසා ගත්තා. முடிவு எங்க போயிருச்சு? ඔහුගේ අවසානය කොහොමද උනේ? ஊழியக்காரன் அப்போஸ்தலன் நரகம் போயிட்டான். සේවක වුණා ඔහු පාතාලයට ගියා. ஆமே. ஆமென். நம்ம அப்படி ஆரம்பிச்சோம் இப்படி ஆரம்பிச்சோன்னு சொல்லிக்கிட்டு இருந்துடாதீங்க. මම අරම පටන් ගත්තා මෙහෙම පටන් ගත්තා කියලා කියාගෙන ඉන්න එපා. முடிவு எப்படி இருக்க போகுது? ඔබගේ අවසානය කොහොමද அதுல තියෙන්නේ? ஜாக்கிரதையா இருங்க. ඒකේ ඔබ පරිස්සම් கர்த்தரோட වෙන්න. இருங்க. ස්වාමීන් වහන්සේත් සමග வார்த்தைக்குள்ள ඉන්න. இருங்க. වචනය තුල ඉන්න. ஆமே.